ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதை பற்றின அப்டேட்ஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஃபேன்ஸ் நிறையா பார்க்குறது வந்து சிஎஸ்கே அப்டேட். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் வேறு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குதோ அது எல்லா நியூஸையும் கேதர் பண்ணி இந்த சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ராக்டிஸ் செஷன். ஸோ எதுக்கு இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சீசன் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் அந்தந்த சீசனில் நம்ம காட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் கேம்ப் வந்து அந்தந்த டீம் வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதில் எந்தெந்த எல்லாமே சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு இது ஒரு பெரிய நல்ல சான்சஸாகவே தான் இருக்குது ஃபார் டீம் ஓனர்ஸ். ஸோ இந்த டீம் ஓனர் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பெருசாக எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட கேம்பில் இப்போது லேட்டஸ்ட்டாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முஸ்தபிசூர் ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்கும்போது நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறதுனா, ஸோ முஸ்தபிசூர் வந்து இன்னும் 2 மேட்சஸ் வச்சுருக்காரு அகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அதாவது இந்தியா பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவோட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடக்கிற மேட்சஸில் வந்து 4 ஓவருமே T20 சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவருமே போட்டிருக்காரு. அதாவது கம்பேக் கொடுத்தாரு. ஸோ கம்பேக் கொடுக்கும்போது 4 ஓவருமே போடுற அளவுக்கு ஃபிட்டாக தான் இருக்கார். ஸோ அதே ஃபார்ம் தான் நமக்கும் வேணும். ஸோ அந்த ஃபார்மில் தான் இருக்கார் இப்போது. ஆனால் சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ண போகிறது முஸ்தபிசூர் இல்லை. ஸோ அப்போ வேறு யாராக இருக்க போகுது? ஸோ இவர் ஃபிட்டு தானே, ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மேட்சஸ் இருக்குது அகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா வெர்சஸ் பங்களாதேஷ். ஸோ அந்த மேட்சஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் அவர் ஜாயின் பண்ணுவார். ஸோ அந்த மேட்சஸ் எல்லாமே இன்னும் ஒரு 3-4 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் முடிக்க போகிறாரு. அதுக்கப்புறமா மேபி சிஎஸ்கே கேமில் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி அவர் வர்றதுக்கு ஒரு 18th இல்லை 19th மேலே தான் ஆகும். ஏன்னா மேட்சஸ் அது வரைக்குமே இருக்குது. ஸோ அந்த இதுக்கப்புறமா ஒரு 2 to 3 days தான் நம்மக்கிட்ட இருக்குது ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு. ஸோ சென்னையில் தான் நடக்குது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அப்படியே விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 22nd அவர் வந்தாருனாலும் காலையில் இருந்து ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு தான் இருக்கும். அண்ட் அதை ஓவர் டூ பண்ணவும் முடியாது. ஏன்னா அதுவே கிராம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ முஸ்தபிசூர் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவார். விளையாடவும் நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே எப்போவுமே டெட் பவுலிங்கில் கொஞ்சம் ரன்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவர் மாதிரி ஒரு ஆள் வேணுன்றது தான் நம்ம மெயினாக மீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி ஓவரை போடுறதுக்கு அட்லீஸ்ட் மதிஷா பத்திரனாவும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதே சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யார் வராங்க, எப்படி ரெடி ஆகி வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சார் ஜடேஜா கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மைட் பி இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜடேஜா வந்து மேட்ச் எல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டாரு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாமே முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் ஜாயின் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது ஜடேஜா வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தார். ஓகே, ஃபேமிலி கூட ஏன் இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், அதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் மும்பையில் போயிட்டு ஆட் ஷூட்லாம் கொடுத்துட்டு வந்தார். ஸோ ஆட் ஷூட் எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் 2024க்காக கொடுத்துருக்காரு. ஸோ ஐபிஎல்லுக்காக இன்னும் கொடுக்கல. அண்ட் ஐபிஎல்லில் கொடுத்தாலுமே சென்னைக்கு வந்து தான் அவங்க ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் நடக்கும்போது சென்னையில் தான் நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்தந்த டீமுக்கு அந்தந்த ஸ்டேட்லேயோ இல்லை அந்தந்த கேபிட்டல்லையோ தான் ஆட் ஷூட் நடக்கும். ஸோ இது வந்து நிறைய வருஷம் நடந்திருக்குது. அண்ட் இந்த வருஷமுமே வேர்ல்டு கப்புக்காக நம்ம சார் ஜடேஜா வந்து ஆடு கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து எல்லாமே என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. மைட் பி அவருமே கேம்பில் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சதுமே நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்தபிசூர் ஜாயின் பண்ணாலும் பண்ணலைனாலும் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்து அஜிங்கே ரஹானே தான். ஸோ இவர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சான்சஸ் இருக்கும். ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஒரு ஓப்பனருக்கு அடுத்து 1 டவுன் இறங்குற
கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இவராக தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அட்டாக்கிங் பண்ணுற பேட்ஸ்மேனாகவும் இருந்துகிட்டு இருக்காரு லாஸ்ட் சீசனில். இந்த சீசனில் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு சீரீஸை மாற்றுறாருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இவருக்கு கிடைச்ச பூஸ்ட் மாதிரி யாருக்குமே கிடைக்கல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்துருக்காரு ஃபார் நம்ம பர்டிகுலர் ரஞ்சி ட்ராஃபியில். ஸோ ரஞ்சி ட்ராஃபி ஃபைனலோட கப்பு லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வர்தபாவோட விளையாண்டு கொடுத்துருக்காரு. நிறையா டைம் வந்து ரஞ்சி ட்ராஃபினாலே மும்பை தான் ஜெயிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியுமே மும்பை தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பட் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா அஜிங்கே ரஹானே. அது நமக்கு ஒரு நல்ல நியூஸ். ஸோ இந்த டீம்லேயே வந்து இருந்த இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஷர்துல் தாக்கூர். அவருமே சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நாளைக்கு இல்லை இன்றைக்கிக்குள்ளே ஜாயின் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். சிஎஸ்கே அஃபிஷியலாக சொல்கிறாங்களா இல்லை நமக்கு ஏதாச்சும் லீக்ஸ் கிடைக்குதா, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளேயரும் இனிமேல் இன்ஜூர் ஆகாமல் இருக்கணும். ஏன் இது நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜூரி வந்து ஆல்ரெடி ஓப்பனிங் ஒரு ஆட்டி பார்த்துருக்கு. பிகாஸ் இந்த பக்கமாக இருக்கிற ரித்துராஜும் இன்ஜூரிலேருந்து தான் வராரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே இன்னுமே ஆளே அடையாளமே தெரியல. பிகாஸ் சர்ஜரி போகணும்னு சொல்லியிருந்தாங்க. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா தான் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மே மந்தில் தான் அவர் சர்ஜரியோட அப்டேட் சொல்லுவார். ஸோ அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட மேட்சே முடிஞ்சிருக்கும். ஸோ பார்ப்போம் அவர் ஜாயின் பண்ணுறாரா இல்லை யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாகவுமே இன்னும் நமக்கு ஒரு நியூஸ் வரல. அப்படி வரும்போது தான் அதை கன்ஃபார்மாக நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம சஜஷன்ஸ் நிறையா சொல்லியிருக்கோம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ வேணா அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஹானேவோட சேர்ந்து ஷர்துல் தாக்கூரும் சொல்லியிருக்கேன். ஸோ அவரையுமே மேபி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் முஸ்தபிசூர் ஆர் மதிஷா பத்திரனாவும் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கேம்பில் ஜாயின் பண்ண போகிற பசங்களோட பற்றி அப்டேட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு அப்டேட் இருக்குது. ஸோ என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா, நம்ம சமீர் ரிஷ்வி. ஸோ எஸ், நம்ம சொல்லியிருந்தோம் சிகே நாயுடு மேட்ச்சு ஒரு ட்ராஃபி போயிட்டுருக்கு. ஸோ ரஞ்சி ட்ராஃபி மாதிரி அது ஒரு சீரீஸ் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது சீரீஸுமே முடிஞ்சிருச்சு. அந்த ட்ராஃபியோட இதுவுமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே இந்த ஐபிஎல்லுக்காக முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் நிறையா டொமஸ்டிக் பிளேயர்ஸ் போய் லாக் ஆகிட்டாங்கன்னா ஐபிஎல் சீசன் ஈஸியாக ப்ராசஸ் ஆகாது. அதனால் முன்னாடியே அவங்க முடிச்சிடுவாங்க. ஸோ ஐபிஎல்லுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி முடிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சிகே நாயுடு ட்ராஃபி முடிஞ்சிருச்சு. ஸோ யூபி வெர்சஸ் கர்நாடகா இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு ஃபைனல்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூபி வந்து கப்பை லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். சமீர் ரிஷ்விக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா சமீர் ரிஷ்வினால் கப்பு தூக்க முடியலை. பிகாஸ் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஃப்ரம் யூபி டீம். அண்ட் இது கப்பை மெய்டின் கப்பு ஜெயிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா கர்நாடகா தான். ஸோ அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கலாம் இந்த டைமில். அண்ட் பெங்களூரில் தான் நடந்துச்சு. அண்ட் இந்த ஃபைனல்ஸ் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சமீர் ரிஷ்வி தான். ஸோ இவர் வந்து எந்த மாதிரி நமக்கு கேம்பில் இன்னும் பூஸ்டப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் இந்த ப்ராக்டிஸ் கேம்ப்பை பற்றி இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த ப்ராக்டிஸ் கேம்பில் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸோ அதே ஃபார்மை அப்படியே நம்ம மேட்ச்சில் கொடுக்கும்போது அது இன்னுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் ப்ராக்டிஸ் கேம்பில் வந்து சும்மா பால் பாய்ஸும் அண்ட் மற்ற ட்ரைனிங் பவுலர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலை. இவங்க நம்ம யார் பவுலிங் பண்ணுவோமோ அவங்கள வச்சே பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் சொல்கிறது நெட் ப்ராக்டிஸ் இல்லை கைஸ். இது பார்த்திங்கன்னா ஃபுல் கிரவுண்ட்லேயே அப்படியே மேட்சஸாக விளையாடுவாங்க. ஸோ நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்குமே ரீசெண்டாக ஜாயின் ஆகிருக்காரு இன் ப்ராக்டிஸ் கேம்பில். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு எஃபெக்டிவான மேட்சஸாக தான் போயிட்டுருக்கு ப்ராக்டிஸ் மேட்ச்சு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி இன்னும் எத்தனை மேட்ச் இவங்க நடத்துகிறாங்க அண்ட் சிஎஸ்கே கப்பை இன்னொரு வாட்டி தூக்குவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த டீம் ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபிஎல் ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுமே இந்த இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிப்பாங்க, என்டர்டெயின்ட் ஆவாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். தேங்க்யூ.